அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமேன்னு சொன்னான். அப்போ ஒரு பொருத்தனை செலுத்துங்க, ஒரு காணிக்கை அனுப்பிவிட்டேன் 7000 ரூபா, நல்லா ஞாபகம் உண்டு. சொல்லிவிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா பிரதர்? சிரிக்கிறாவா? ஏன் சிஸ்டர் நீங்களே எப்படி சிரிக்கிறீங்களே, நீங்களே எப்படி சிரிக்கிறீங்களே? விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அப்புறமா ஒரு நாள் ஃபோன் போட்டுட்டு, ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டார். ஏன் நடக்கும், 35 வயசாகுது, ஏன் நடக்காது? 40க்கே நடக்கும், ஏன் 55 பாஸ்டருக்கே நானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ ஏன் நடக்காது? கர்த்தர் சொன்னால் நான் சொல்லுவேன் நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். உடனே என் பொண்ணுக்கு கல்யாணமே பிடிக்காது, கல்யாணமே பிடிக்காது. எவ்வளோ வரன்னு பார்த்தாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாள். ஆனால் ஆண்டவருக்காக இன்னொன்று செய்வாள், நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாள். ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுவாள். வேலை பார்க்குறாளா? ஆமாம், வேலை பார்க்குறா. ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான், ட்ரிவாண்ட்ரத்தில் தான். சரி, இப்போ உங்கள் மக ஒரு சிகப்பு கலர், இது அன்றைக்கி ஒரு கலர் சொன்னேன், ஒரு சோபாவில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கால் மேலே போட்டு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறா. அப்படி தானே? அவள் கையில் ஃபோனை கொடுன்னு. பாஸ்ட் மால்கா எந்த ஜபத்தையும் அவன் வாங்க மாட்டான், கேட்க மாட்டான். அவள் ஃபோனை கொண்டு ஸ்பீக்கரில் போடு, கிட்ட கொண்டு போ, நான் பேசுகிறேன்னு சொல்லு. நான் அப்படி சத்தமாக சொன்னதும் அப்படியே டப்புன்னு பயந்து போய் போன ஸ்பீக்கரில் போட்டு காதில் கொடுத்தா. நீ காதலித்து கல்யாணம் பண்ணுவேன், காதலித்து கல்யாணம் பண்ணுவேன், இது தீர்க்க தரிசனம் நடக்கும்னு ஃபோனை வாங்கி உடச்சிட்டான். அம்மா ஃபோனை வாங்கி உடச்சிட்டான். நான் போய் காதலித்து கல்யாணம் பண்ணுறதா? இதுக்கு பிறகு தான் இந்த பையன் என்கிட்ட பேசுகிறான். அதுக்கப்புறம் தான் இவன் போய் ஐ லவ் யூ சொல்கிறான். அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, என் பொண்ணுக்கு ஒரு வரம் வந்திருக்கு, நீங்கள் சொன்னபடி பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, ஃபோட்டோ அனுப்புகிறேன், செட்டப் ஆகுமான்னு பார்த்துக்கிடுங்கன்னு. ஃபோட்டோ அனுப்புகிறேன், பார்த்தா நம்ம விற்று உற்சவமாக கையை தட்டுங்க. கல்யாணம் ஈஸ்டரோடு நடந்தது, உற்சவமாக கையை தட்டுங்க. தேனியில் வச்சு நடந்தது, குமுளியில் வச்சு நடந்தது. ஒரு ராஜா வீட்டு மகனாக அவன் சென்றான். ஒரு பணக்கார குடும்பத்தில் பெட்ரோல் பம்புக்கு ஓனரு, தேயிலை தோட்டத்துக்கு ஓனரு, வங்கி மேனேஜரு, டெக்னோ பார்க்கில் பொண்ணுக்கு வேலை. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒன்றும் இல்லாதவனை எங்கே கொடுத்துருக்காரு பாருங்க ஆண்டவர். பெரிய இடத்துல அனுப்பிட்டார். அவன் நீங்கள் ஏழையாக இருப்பது, சிறுமையாக இருப்பது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா கூட என் தேவனுக்கு பிடிக்காது. உங்களை உயர்த்துவது தான் அவருடைய வேலை. நீங்கள் அவரை கனம் பண்ணுவது உங்கள் வேலை, மீதி காரியம் அவர் செய்வார். கல்யாணத்துக்கு போனேன்னா முதல்ல மந்திரி என்ன வாராறு போல இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா குமுளி முழுக்க அலங்காரமாக இருக்குது, வீட்டில் இல்லை அலங்காரம், குமுளி பட்டணமே அலங்காரமாக இருக்குது. நான் கேட்குறேங்க, நான் மினிஸ்டர் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்குறேன். நானும் இவனை கல்யாணத்தை பார்க்குறதுக்கு போனேன். அங்கே போனால் ஊருக்கும் அலங்காரம், ஊரெங்கும் அலங்காரமாக இருக்குது. இல்லை கடைசியில் ஃபோன் பண்ணி கல்யாணம் எங்கேன்னு கேட்டாச்சுன்னா, இந்த அலங்காரம் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்த்துட்டே வந்துருங்கானாச்சு. எங்கேயோ தூக்கி வாரிப்பட்டது. நானும் போய் 50 காரில் போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தேன், இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இவனுக்கு அதை விட மரியாதை இருக்குது போல இருக்குது. அலங்காரம் எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டே வாங்கானாச்சு. பார்த்தாச்சுன்னா அப்படி ஏறி இறங்கி அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி கொண்டு விட்டாச்சு. அங்கே பார்த்தா பையன் எங்கே, அது மாப்பிள்ளையை பார்க்க முடியாது, மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. இந்த யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இந்த கோட்டு சூண்டு போட்ட ஒரு 10-50 இளைஞர்கள், மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. மாப்பிள்ளைய என்ன வர சொன்னானே, உன்னையே பார்க்க முடியாது. பொறாமையாக இருந்தது, உண்மையிலே பொறாமையாக இருந்தது. இவ்வளோ தூரம் பஸ் ஏறி வந்துட்டோம், பார்க்க முடியாமல் போகணுமா? ஆனாலும் தேவன் எந்த அளவுக்கு ஆசீர்வச்சிருக்கிறார் என்பதை பார்க்கணுமே. எதுக்கும் ஃபோன் போட்டால் ஃபோனும் எடுக்க மாட்டான். கொஞ்சம் யாரும் தானே ஆகி நீ ரிட்டன் போகலாம், ஆனால் பந்தியில் போய் சாப்பிட்டுட்டு போகலாம், அவ்வளோதான். அங்கே போனால் ஃபோன் அடித்தா லாஸ்ட்டில் அவன் திரும்ப ஃபோன் அடித்தான், எடுத்தான்.
நான் 2 பேரும் அனுப்புகிறேன், அல்லாமல் உங்களை விட மாட்டாங்க, அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணி வாங்கன்னு. எந்த இடத்துல நிற்கிறீங்கன்னு நான் சொன்னேன். ஒரு 2 பேர் இருந்தாச்சு. நீங்கள் தான் பாஸ்டர் ஐயாவா? சதீஷுக்கு நீங்கள் தான் ஜோம் பண்ணுறவங்களா? எனக்கு ஒரு மாதிரி பரவசமாக இருந்து அப்படியே கூட்டிகிட்டு போன உடனே காலை தொட்டு கும்பிட்டான். 2வது காலை தொட்டு கும்பிட்டது அவனுடைய அப்பாவும் அவனுடைய அம்மாவும். நான் காலை எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா, ஒருபடி சாப்பாடு கூட என் தாய் தகப்பன் தரவில்லை என்று இதே இடத்துல கண்ணீர் விட்டு கதறினான். என் சகோதரனுக்கு சாப்பாடு வைக்கிறார்கள், எனக்கு வைக்கவில்லை. ஏனென்றால் நான் இந்த குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்பட்டேன். நான் வேலையில்லாத ஒரு பட்டதாரி, அவன் வேலை செய்கிறவன், அவனுக்கு இருக்கிற மரியாதை எனக்கு இல்லை. நான் கரும்பு மிஷின், ஒரு கடையில் போய் கரும்பை ஓட்டுவேன், 40 ரூபா கொடுப்பான், அதை வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். நான் வயறார சாப்பிட்டது உங்கள் ஆலயத்தில் தான் சொன்னான். அப்போ இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். கர்த்தரை நம்புகிறவன் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அந்த அம்மா பரவாயில்ல, லாஸ்ட்டில் தொழுதுகிட்டு சொன்னாங்க, உங்ககிட்ட வந்தனால என் பையன் நல்ல நிலைக்கு வந்துட்டான். எங்கிட்ட இல்லை, ஏசப்பாட்ட வந்தா அவர் உங்களையும் நல்ல நிலைக்கு வைத்து விடுவார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தில். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மேடையில் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டானால், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதுண்டானால், அவை ஒரு பழுதும் இல்லாமல் நிறைவேறும். அடுத்தபடியாக வேத வசனத்தில் இருந்து ஒன்றை எடுத்து தியானிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்களுக்கு கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. வா, தேவனை தரிசித்த இவரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கலிலேயாவுக்கு போகிறேன், போகிற வழியில் தாங்க இவங்களை பார்க்குறாரு. கலிலேயாவுக்கு போகிறேன், என் சகோதரத்தில் சொல்லுங்கள், நீங்கள் அங்கே போங்கன்னு, அங்கேயே என்னை காண்பார்கள். மரித்த தேவன் அவர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் உயிரோடு தான் இங்கே இருக்கிறேன், பரலோகத்துக்கு ஏறி போகவில்லை என்று அவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. மற்றும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த சோர்ந்து போயிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்த ஆற்றுல போய், அந்த கடலில் போய் மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்ககிட்ட போகிறார். 2 பேர் கறி நெருப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சும்மா உட்காந்துருக்காங்க, சாப்பிடாமல் இருக்காங்க. இவர் போய் கேட்குறாரு, புசிப்பதற்கு எதாகிலும் உண்டோ, புசிப்பதற்கு எதாகிலும் உண்டோ என்று கேட்குறார். அப்போ இவருக்கு பசித்தது போலியாக இவர் கேட்குறார் இல்லையா? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை. இந்த ராத்திரி முழுக்க வலையே போடுறாங்க, ஒன்றுமே அகப்படலை. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லார், வலது பக்கத்தில் வலையை போடணும். வலது பக்கத்தில் வலையை போட்டாங்க. நிறைய திரளான மீன்கள் கிடைத்தது, வலையை இழுக்க முடியாத அளவிற்கு.
வலையை இழுக்க முடியாத அளவிற்கு இழுத்ததும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடக்குமோ? எவ்வளோ கஷ்டப்பட்டு முழுதும் வேலை செய்கிறோம், ஒரு மீனோட கிடைக்கல, சுட்டு சாப்பிட கிடைக்கல. இப்போ 200 திரளான பெரிய மீன்கள் கிடைத்து விட்டதே. அது எப்படி என்று அவர்கள் கரையை திரும்பி பார்க்கும்போது யோவான் சொல்லுவான், அதோ என் கர்த்தர் என்று. உற்சாகமா கையை தட்டுங்க. அவன் கண்கள் திறக்கப்பட்டது. மரித்த இயேசு, கல்லறையில் இருந்தவர் இங்க நிற்கிறாரு. உடனே பேதுரு என்ன பண்ணுவான்? அவன் அப்படியே இருக்கிற வஸ்திரத்தை சுருட்டிட்டு சமுத்திரத்தில் இறங்கி நீச்சல் அடித்து கர்த்தருக்கு முன்பாக வந்தான். அங்கே கர்த்தர் கரி நெருப்பில் அப்பத்தையும் மீனையும் சுட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. அங்கே கரி நெருப்பில் மீனையும் அப்பத்தையும். மீனே இல்லை. எப்பங்கிறது மீன் வந்தது? அப்பமே இல்லை. எது வந்தது? அதான் அதிசய தேவன், உங்கள் பசி அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. வந்ததுமே சாப்பாடு கொடுத்தாரு. யோவான் 21, மத்தேயு இல்லை, யோவான் 21. அல்லேலூயா. அங்கே அவர்களுக்கு என்னது? பந்தியை கொடுக்குறாரு. பாருங்க, அப்பா தன்னை நம்பின பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்குறாரு. மீன் பிடிச்சி இப்போ தான் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இவர் மீன், அதிசயமான மீனையும் அதிசயமான அப்பத்தையும் அவர் சுட்டு கொடுத்துட்ருக்கிறார். கொடுத்துட்ருக்கும்போதே நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். கேட்டார் பேதுருட்ட, என் ஜனங்களை நீ மேய்ப்பாயாக? ஆமாம், உங்கள் ஜனங்களை நான் மேய்ப்பேன். மறுபடியும் கேட்டார், என் ஜனங்களையும் மேய்ப்பாயா? ஆமாம், நான் மேய்ப்பேன். மறுபடியும் 3ஆம் முறையாக கேட்டார். உடனே அவனுக்கு புரிந்து விட்டது. 3 முறை மறுதலித்தேனே, அதற்காக தான் 3 முறை விசாரிக்கிறார் என் தேவன் என்று காதறி அழுதான் பேதுரு. உற்சாகமாக கையை தட்டலாம். அவர் பேதுருக்கு சொன்னார், என் ஜனங்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிப்பாயான்னு கேட்டார். அதை உறுதிப்படுத்தும் வகையில், அவன் பின்வாங்கி போனதுனால மறுபடியும் ஞாபகப்படுத்தும் வகையில் திரும்ப திரும்ப 3 முறை கேட்டார். திரும்ப திரும்ப 3 முறை அவர் கேட்டார். கதறி அழுதான். மெய்யாகவே உம்முடைய ஜனங்களை நான் மேய்ப்பேன் என்று உமக்கே தெரியும்னு சொன்னான். இந்த பாறை மேல் என் ஆலயம் கட்டப்படும். இன்றைக்கு நான் ஈஸ்டர் தினத்துக்கு அன்று உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, மெய்யாகவே இந்த ஜனங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பீர்கள் என்று சொன்னால் கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணபரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அந்தி சந்தி மதியா அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். பிறந்ததினுடைய பலன் ஆண்டவருக்கு நம்ம எதையாவது செய்யணும். நம்ம நண்பனுக்கு செய்கிறோம் இல்லையா? உற்றார் உறவினருக்கு உதவி செய்கிறோம், பிச்சைக்காரர்களுக்கு கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கும் நம்ம செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்கிறதா சுவிசேஷம் அறிவிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு கோயில் கட்ட அவர் சொல்லலை, ஆலயம் கட்ட சொல்லலை, சுவிசேஷம் அறிவின்னு தான் ஈஸ்டர் தினத்தில் உங்களுக்குள்ள மெசேஜ். வெளிப்பாடுங்காலத்தில் அவர் பரலோகம் ஏறி போகும்போதுன்னு சொன்னார், சுவிசேஷம் அறிவித்து நீங்கள் சாட்சியாக இருங்க. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு காரணமான உங்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை செய்கிற பேதுரு கூட்டத்துக்கு மீன் கிடைக்கல, ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு போட்டார்ல. அப்போ கர்த்தருக்கு நீங்கள் பணி செஞ்சால் அவர் என்ன செய்வார்? உங்கள் வீட்டில் என்ன தேவையோ அதை நிரப்புவார். அவர் பேர் அதிசய தேவன். அந்த யோவான் அதை வாசியமோ. அல்லேலூயா. பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். இத்தனை மீன்கள்
மலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்கள் இது மூன்றாவது தரிசனம். அல்லேலூயா. இப்போ மூன்றாவது தரிசனம். அல்லேலூயா. மூன்றாவது தரிசனத்தை தான் அப்போஸ்தலருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களை சாப்பிட விடாம விடுவாராம் இல்லையா? கர்த்தரை தேடுனா உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்படும். சிலருக்கு உடனே, சிலர் கொஞ்சம் லேட்டாக, ஆனால் தராமல் விட மாட்டார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். உலகம் உங்களை வெட்கப்படுத்தலாம். என்ன போய் இந்த கடையில் தேசத்தில் கேட்டு பாருங்கள், எவனாவது ஒருத்தன் நல்லவன்னு சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். ஒவ்வொரு டீ கடையிலையும் கேளுங்க, சொல்லவே மாட்டான். ஏன்னா ஆவிக்குரிய சத்தியம் அவர்களுக்கு புரியாது. ஏன்னா எல்லாமே மேக்சிமம் ஆர்சி கூட்டங்கள். அவங்க சபையில் நாங்கள் எதிராக, ஆனால் ஆர்சி கூட்டத்தில் ஒருத்தவங்க கூட இங்கே வரவும் மாட்டான். ஆனால் அந்த ஆர்சி திருச்சபை அல்லேலூயா சொல்ல வச்சது இந்த ஊழியம். ஒரு சமகையை தட்டுங்க. நான் சென்னையிலிருந்து ஊழியாக்காரனாக வந்த பொழுது இதே மாதிரி ஒரு காலம், ஈஸ்டர் காலம், குட் ஃப்ரைடே பவனி நடக்கிறது, சிலுவை பாதை. நான் அதில் கலந்து கொண்டேன். ஒரு வெந்திகோசுக்காரன், இந்த திருப்பவனிக்கு போக முடியுமா? நானும் என் மனைவியும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டோம். அந்த 14 இடங்களில் அங்கே தேவனுடைய வசனத்தை தியானித்து விளக்கம் கொடுக்கிறது எனக்கு பிடித்திருந்தது. சிலுவையெல்லாம் நம்ம பார்க்குறோம், சுருவத்தை எல்லாம் பார்க்குறது, அந்த தியான முறை. அந்த இடத்துல பக்தியாக நிற்கிற அத்தனை மக்களும் ரொம்ப மனதுருகி நிற்கிறாங்க. கேஷுவலாக இல்லை, தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி உருகி போய் நிற்கிறாங்க. சாயங்காலம் கோட்டை அடி